வணக்கம் நேயர்களே, அனைவரையும் டியர் பூமியின் ஜிகே வித் மதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். போன வீடியோல கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் எதுன்னு கேட்டிருந்தேன். அதற்கான பதில் அக்டோபர் 16, 1799. கட்டபொம்மன் ஆங்கிலேயரிடமிருந்து தப்பிச் சென்ற போது புதுக்கோட்டை மன்னர் விஜயரகுநாத தொண்டைமான் கட்டபொம்மனுக்கு அடைக்கலம் கொடுப்பது போல நடித்து அவரை பிடித்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார். ஆனா ஒண்ணு உறுதியா சொல்றேன் நேர்களே, கட்டபொம்மன் மட்டும் தூக்கிலிடப்படாம இருந்திருந்தா ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமா இருந்திருப்பாரு. சரி நேர்களே, இன்னைக்கு ஜனவரி 4. இன்று என்னென்ன தினங்கள் கொண்டாடப்படுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல நாம பார்க்க போறது உலக பிரெய்லி நாள். ஜனவரி 4ஆம் தேதி கொண்டாடப்படுது. யார் இந்த பிரெய்லின்னு தானே கேக்குறீங்க? பிரெய்லி பிரெஞ்சு நாட்டில் 1809 பிறந்தார். தன்னுடைய குழந்தை பருவத்தில் அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. அதுல அவருடைய கண் பார்வையை இழந்துடுறாரு. ஆனாலும் படிப்பு மேல இருந்த ஆர்வத்தினால பார்வையற்றோர் படிக்கவும் எழுதவும் வசதியா பிரெய்லி எழுத்து முறைய கண்டுபிடிச்சாரு. உலகம் முழுவதும் பார்வையற்றவர்கள் ஃபாலோ பண்ற முறையா பிரெய்லி முறை இருக்கு. அடுத்ததா நம்ம அறிவை சோதிப்பதற்காக விளையாடும் விளையாட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? நேர்களே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா? வினாடி வினாதான். அறிவு மற்றும் வினாடி வினாக்களின் மீதான ஆர்வத்தை தூண்டக்கூடிய தினமாக உலக ட்ரிவியா தினம் ஜனவரி 4ஆம் தேதி கொண்டாடப்படுது. நேர்களே, யாருக்கெல்லாம் பாஸ்தா பிடிக்கும்? கையை தூக்குங்க. பாஸ்தாவை வச்சு விதவிதமா சமைக்க ருசிக்க அனைவருக்கும் அன்பா கொடுக்க பிரபலமான இத்தாலிய பாஸ்தா உணவான ஸ்பெகட்டிக்காக கொண்டாடப்படும் தினம்தான் தேசிய ஸ்பெகட்டி தினம். ஜனவரி 4ஆம் தேதி கொண்டாடப்படுது. அடுத்ததா நேர்களே, இப்ப உலக வரைபடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது எந்த நாடுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? நேர்களே, அது இந்தியாவோட அண்டை நாடு தான். கரெக்ட், பர்மா தான். ஆனா நேர்களே, பர்மாங்கிறது பழைய பேரு. 1989 மியான்மர் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. நிர்வாக வசதிக்காக 1935ஆம் ஆண்டு சட்டப்படி பிரிக்கப்பட்டு 1948 ஜனவரி 4 சுதந்திரம் பெற்றது. சரி நேயர்களே, அடுத்து ஆப்பிளை பத்தி பார்க்கலாம். என்னது ஆப்பிளா? அதுக்கும் ஜனவரி 4க்கும் என்ன சம்பந்தம் தானே கேக்குறீங்க? ஆப்பிளை வச்சு பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் ஈர்ப்பு விதியை கண்டுபிடிச்சவரோட பிறந்த நாள். நேர்களே, இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா? சர் ஐசக் நியூட்டன் ஜனவரி 4, 1643 பிறந்தார். ஐசக் நியூட்டனின் இயக்கவியலின் 3 விதிகள் விஞ்ஞான வரலாற்றில் புகழ் பெற்றவை. நேர்களே, நியூட்டன் புவியீர்ப்பு விசையை மட்டும் கண்டுபிடிக்கல, கணிதத்துல கால்குலஸ்ங்கிற புதிய பிரிவை உருவாக்குனாரு. அடுத்து பிரதிபலிப்பு தொலைநோக்கியை வடிவமைக்கிறாரு. சரி நேயர்களே, இப்ப நம்மளோட குவிஸ் டைம் வந்தாச்சு. வெள்ளி கண்ணாடி தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் யார்? விடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்னுடைய தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழுக்கு டியர் தமிழ் சேனலை பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல டியர் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு ஒரு முக்கியமான தகவலோடு பார்க்கலாம். பாய் நேயர்களே.